ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் காமெடி கலாட்டா எபிசோடாக இருந்துச்சு. இன்றைக்கான எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நீங்கள் டிவியில் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அதை படித்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். இன்றைக்கான எபிசோட் நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணும், கொஞ்சம் பவர் ப்ராப்ளம் இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு, சாரி கோச்சிக்காதீங்க. இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கார் இல்லையா, அதுக்கு தேங்காய்லாம் வாங்கிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வராரு. குமரன் அந்த வீட்டு பக்கத்தில் நிற்கிறார் வாசப்படியிலேயே. இப்போ குமரன்ட்ட விஜய் ரொம்பவுமே சாதாரணமாக பேசுகிறாரு, ரொம்ப அதாவது ஃபன்னாகவும் சமாதானமாகவும் பேசுகிறாரு. குமரன் கொஞ்சம் கோபமாக பேசினாலும் அதுக்கப்புறம் அவருமே பார்த்தோம்னா சமாதானமாக தான் பேசுகிறாரு. ஒன்றும் குமரன்லாம் கோபம்லாம் படலை. அதோட பார்த்தோம்னா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு ஓனர் வந்துடுறாரு. மாடியில் இந்த மாதிரி குடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி விஜயை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் குமரன்ட்ட. குமரன் ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை வீட்டு ஓனருக்கு தெரியாதாட்டுக்கு. இவங்கெல்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி மாடியில் அந்த மாதிரி பால் காய்ச்ச போகிறேன், நீங்கள்லாம் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ குமரன்ட்டையும் சொல்லிவிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. குமரன் நேராக வீட்டுக்கு வராரு. ஏன்னா விசாரிச்சுட்டு வரேன்னு சொன்னதுனால இப்போ என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் விஜயை பார்த்துட்டு வந்தேன், இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்கு மாடியில் குடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி ரூம்குள்ளே இருந்து அதை கேட்டதுமே அப்படியே பார்த்தா முகத்தில் சிரிப்பு வருது, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து காவேரி அப்படியே காஃபி எடுத்துகிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போகிறாங்க. காவேரி இன்றைக்கி பண்ணுற அந்த குறும்புத்தனம்லாம் பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக, மனசுக்குள்ளார சந்தோஷம் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம், குடும்பத்தோட சூழ்நிலையால் அப்படியே பார்த்தோம்னா அமைதியாக இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தா நார்மலாக தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன, அவங்க எங்கேயோ குடி வந்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ காவேரி ரூம்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா பால் காய்ச்சிறாரா, அவருக்கு அடுப்பே பற்ற வைக்க தெரியாது, கை காலில் சுட்டுக்குவார, என்ன பண்ணுறாருன்னு பார்த்தாகணுமே நம்ம, எப்படியாவது எப்படி பார்க்குறது, அம்மா கிட்ட வேறு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கடைசியில் பார்த்தோம்னா அந்த கதவை திறந்து அப்படியே அந்த கதவு வழியாக பார்க்குறாங்க. மாடியில் பார்த்தோம்னா விஜய் அந்த தேங்காய் உரிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் உரிக்க தெரியாமல் அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா பாட்டி பக்கத்தில் வந்துடுறாங்க. இப்போ பாட்டி பார்த்ததுமே கோவப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா பாட்டி நல்லா காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயை பற்றி ரொம்ப பாராட்டி பேசி இனிமேல் விஜய் விட்டுறாத, நீ தான் வேணும்னு சொல்லி வந்திருக்கிறதுனால எப்படியாவது பிடிச்சி வச்சுக்க, ஆனால் வெண்ணிலா விஷயத்தை தெளிவாக பேசிடுங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. இப்போ பாட்டி சொன்னாலும் காவேரி போய் பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே விஜயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க காவேரியும். இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே சாரதா வந்துடுறாங்க, அதாவது காவேரியோட அம்மா வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் அந்தானே போயிடுறாரு. என்ன விஷயம்னு கேட்கும்போது அங்கே காக்கா இருந்துச்சு அதான் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ சாரதா கோவப்பட்டு போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளார எல்லாரும் உட்காந்துருக்கும்போது பார்த்தா விஜய் கதவை தட்டி உள்ளே வராரு. ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த தேங்காய் உடைக்க ஏதாவது டூல் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ சாரதா கொஞ்சம் கோவமாக தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் விஜய் ரொம்ப சமாதானமாக பேசிட்டு சரி நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க, அந்த மாதிரி பால் காய்ச்சறதுக்கு வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போகும்போது காவேரி அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் போகிறாரு. ரொம்பவுமே ஒரு மாதிரி சாதாரணமாக சூப்பரான எபிசோடாக தான் இருக்குது. அடுத்து போய் பார்த்தோம் அப்படின்னா பால் காய்ச்சறதுக்கு உண்டான அந்த ஏற்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக விஜயோட வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு காவேரி வருவாங்க பாட்டியை கூட்டிகிட்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.